refreshing partner. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. விஜய் வந்து ஜனநாயகன் குறித்து ஒரு உள்துறை அமைச்சர்கிட்டயோ ஒரு பிரதமர்கிட்டயோ ஒரு நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு மூத்த அமைச்சர்கிட்டயோ பேசினாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, பாருங்க அவர் சினிமாக்காரன் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், அவரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க, ஒரு மக்கள் பிரச்சனையை விட்டுட்டு அவர் படம் சம்பந்தமாக அங்கே போய் பேசிட்டு இருக்காரு. விஜய்க்கும் ரஜினிக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குன்னு தகவல்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் வந்தால் கூட ஒவ்வொரு முறையும் ரஜினி வந்து அவருடைய வயசு வேற என்னுடைய வயசு வேற, ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கும்போது நான் அவருக்கு எப்படி போட்டியாக இருப்பேன்னா அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இருந்தாலும் மனதின் ஓரமோ ஒரு சின்ன பொறாமை இருக்குன்னு கூட வச்சுக்கங்க. ஒரு பெரிய தலைமுறையை ரஜினியை ஃபாலோ பண்ணி ரஜினி மாதிரி முடி வெட்டிக்கிட்டு ரஜினி மாதிரி சிகரெட்டு குடிச்சிட்டு ரஜினி மாதிரி நடந்து ரஜினி மாதிரியே பிள்ளையும் பெற்றுட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு பெரிய கூட்டத்தை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்போ அப்பேற்பட்ட ரஜினி ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சிருக்காரு. காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து சாயங்காலம் 7 மணிக்கு முடிச்சாதான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அந்த செலவு. இவர் என்ன பண்ணுறாரு, முதல் நாள் நைட்டு முழுக்க குடிச்சிட்டு பன்னீர் சோடாவை குடிச்சிட்டு மறுநாள் காலையில் வர வேண்டிய நபர் வந்து மத்தியானம் 2 மணிக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னா ஒரு முதலாளியாக எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சார். பரிதாபங்கள் கூட்டணி இருக்குல்ல, அதில் ஒருத்தர் கூட சோடை போனவங்க கிடையாது. அதில் நீங்கள் எல்லாரையும் ரசிக்கலாம். அங்கேருந்து வெளியேறினவர்கள் தனியாக போய் அங்கங்கே நடத்திட்டு இருக்காங்க, அதையும் நீங்கள் ரசிக்கலாம். எப்போவுமே வந்து ஒரு பயிற்சி பட்டறைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் கூட சோடை போக மாட்டாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. கிட்டத்தட்ட பரிதாபங்கள் டீமும் அப்படி தான். கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட இணைந்திருக்கிறது மூத்த பத்திரிகையாளர், எல்லாருக்கும் ஃபேவரட்டான நம்ம அந்தணன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் கேட்குற கேள்வி இதுதான் சார், விஜய் அவர்கள் சிஎம் வரைக்கும் வந்துட்டாரு, ஆனால் அந்த ஜனநாயகன் படம் எப்போ வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். ஜனநாயகன் படம் குறித்து நிறைய சந்தேகங்கள் இங்கே இருக்குது. முக்கியமாக இன்னைக்கு விஜய் வந்து முதலமைச்சர் ஆன பிறகும் அந்த படத்தை அவரால் வெளியில் கொண்டு வர முடியலன்னா அவருடைய அதிகாரம், அந்த இவ்வளோ பெரிய உயரம், இதெல்லாம் வந்து சும்மா வேஸ்ட்டா அப்படின்லாம் கேட்குறவங்க நிறைய பேரை பார்க்குறோம். ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக தான் மத்திய அரசுக்கு போக முடியும். என் படம் வரல சார், நீ அது என்னன்னு பாருங்க அப்படின்னு போய் அங்கே கேட்டாருன்னு வைங்களேன், ஒருவேளை அது இங்கே கசியுது. விஜய் வந்து ஜனநாயகன் குறித்து ஒரு உள்துறை அமைச்சர்கிட்டையோ ஒரு பிரதமர்கிட்டையோ ஒரு நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு மூத்த அமைச்சர்கிட்டையோ பேசினார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, பாருங்கள் அவர் சினிமாக்காரன் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், அவரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டிங்க, ஒரு மக்கள் பிரச்சனையை விட்டுட்டு அவர் படம் சம்மந்தமாக அங்கே போய் பேசிகிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தயாரிப்பாளருக்கும் இந்த படத்துக்குமான பிரச்சனையோடு போயிடட்டும், நாம் அதுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறார். இங்கே தார்மீகமாக தமிழ் திரையுலகம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, விஜய் போய் கேட்க முடியாது, ஆனால் இங்கே இருக்கிற திரையுலக அமைப்புகள் கேட்கலாம். ஒரு தயாரிப்பாளர் சங்கமோ அல்லது வந்து ஒரு நடிகர் சங்கமோ மத்திய அரசுக்கு நீங்கள் ஏங்க ஒரு படத்தை முடக்கி வச்சுருக்கீங்க, அந்த படத்தில் அப்படி என்ன பிரச்சனை இருக்குது, ஒரு தயாரிப்பாளர் வந்து இவ்வளோ கோடிகளை அதுக்குள்ளே போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்காரு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய தொகையை போட்டு உட்காந்துருக்காங்க, அப்போ இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கன்னு இந்த அமைப்புகள் தான் போய் கேட்கணும். விஜய் போய் கேட்கணும்னு இங்கே பல பேர் விரும்புகிறாங்க. அவருடைய அந்த முதலமைச்சர் பதவிக்கு அது அழகில்லைன்னு அவர் நினைக்கிறாரு. இதை தாண்டி வேறொரு கால்குலேஷனும் இங்கே இருக்குது. என்னென்னா, அந்த படம் எடுக்கும் பொழுது அது முழுக்க முழுக்க திமுக அரசுக்கு எதிரான ஒரு படமாக இருந்துச்சு. அதில் அமைச்சர்களை வந்து சாட்டையால் அடிக்கிறதும் ஊழல் பண்ணுறதுக்காடா அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்குறதும் அதில் இருக்குது. அப்போ இந்த படம் இன்றைக்கி அவர் ஆட்சியை பிடிச்சி கிட்டத்தட்ட 40 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த படம் வந்துச்சுன்னா அப்படியே அது தாவேக அரசை குறை சொல்கிற ஒரு படமாக மாறும். அப்போ இது தேவையாங்கிற எண்ணமும் கூடவே வரும். அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. வருமா வராதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த குழப்பம் போயிட்டுருக்கு. சரி ரைட்டுங்க, ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு 300-400 கோடி ரூபாய் அதுக்குள்ளே போட்டார். இப்போ இந்த பணத்தை தயாரிப்பாளர் கைக்கு யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டா அவரும் இந்த படத்தை கை கழுவிட்டு போயிடுவார். அது யார் கொடுப்பார் அப்படின்னா, அதை கொடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு விஜய்க்கு தான் இருக்குது. அப்போ விஜய்க்கு ஒரு 400 கோடி இன்றைக்கி வந்து ரைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமானா இல்லை. இன்றைக்கி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கார். ஏதோ ஒரு ப்ராஜெக்டை கேவிஎனுக்கு ஒதுக்கி கொடுத்தாலே அவருடைய பிரச்சனைகள் ஈஸியாக தெரிந்து போயிடும். அப்போ அதுவும் பிரச்சனை கிடையாது. அப்போ என்னதான் பிரச்சனை இதில்ங்கிறத யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அதுதான் இப்போதைய நிலைமை. ஜெயிலர் 2வும் இப்போ ஜனநாயகனும் ஒன்றா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு சார்.
இல்லைங்க, நான் தான் சொல்லிட்டேன், ஜனநாயகன் வருவதில் இருக்கிற சிக்கல்கள் என்னன்னு சொல்லிட்டேன். முக்கியமாக இன்னைக்கு தாவேக ஆட்சியில் அது வந்ததுன்னா அவ்வளோ தூரம் வந்து அது அந்த அந்த ஆட்சியே அவங்களே விமர்சனம் பண்ணுற மாதிரி ஆயிருங்கிறது ஒன்று. சரி ரைட்டு, சினிமா தானே, என்னெல்லாம் வந்து ஆட்சிக்கு எதிரான வசனங்கள் இருக்கோ அதெல்லாம் தூக்கிட்டு ஒரு படமாக போட்டிங்கன்னா கட்டாயமாக அதை பார்க்கலாம்ல. அப்போ அதற்கும் வாய்ப்பு இருக்குது தானே. ஸோ அப்படியும் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து ஜெயிலர் 2 வருமானா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வேலையை விஜய் செய்யவும் மாட்டார். ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கும் ரஜினிக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு தகவல்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் வந்தால் கூட ஒவ்வொரு முறையும் ரஜினி வந்து அவருடைய வயசு வேற, என்னுடைய வயசு வேற, ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கும்போது நான் அவருக்கு எப்படி போட்டியாக இருப்பேன்லாம் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார். இருந்தாலும் மனதின் ஓரமாக ஒரு சின்ன பொறாமை இருக்குன்னு கூட வச்சுக்கிங்க. அப்படி இருந்தால் கூட விஜய் போன்ற ஒரு நபர் வந்து ஜெயிலரோட இந்த படத்தை கொண்டு வாங்க என்னன்னு பார்த்துடலாங்கிற நிலைமையில் இப்போ இல்லை. அவருடைய முழு கவனமும் அரசியலில் தான் இருக்குது. இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், எதிர்கட்சிகளை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கணும். ஏன்னா எதிர்கட்சிகள் நம்மளை எவ்வளவு கேவலமாக பேசணுமோ அவ்வளவு கேவலமாக பேசுனாங்க, எவ்வளவு இழிவாக நினைக்கணுமோ அவ்வளோ இழிவாக நினைச்சாங்க. இன்னமும் நம்மளை தற்குறின்னு சொல்லிட்டு திரியிறாங்க. அதனால் அவங்கள ஒரு வழி பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கே அவருக்கு நேரம் சரியாக இருக்கும்போது ஒரு ரஜினிகிட்ட போய் ஏன் அவர் சண்டை போடணும்? அதனால் பெரும்பாலும் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நான் ஒன்றே ஒன்று யூகிக்கிறேன். இப்போ நான் நினச்ச மாதிரி அந்த படத்தில் இருக்கிற அரசியலுக்கு எதிரான வசனங்கள்லாம் தூக்கிட்டு இந்த படத்தை ஒரு பியூரான ஒரு கமர்ஷியல் படமாக இடைத்தேர்தல் வரும்போது ரிலீஸ் பண்ணாருன்னா ஒருவேளை விஜய் ரசிகர்கள் இன்னும் பெரிய கொண்டாட்டத்தோடு தேர்தல் வேலைகளை பார்ப்பாங்க. ஒருவேளை அதை அப்படி நினச்சிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, விசாரித்தா தெரியும். ஓகே சார். இப்போது சூப்பர் ஸ்டார் ஆவது 173 அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தார், ரஜினி என்ன பேசினாலும் பிரச்சனையாகுது, பேசாமல் இருந்தாலும் அவர் என்ன வாயில் கொழுக்கட்டை வச்சுருக்காரான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரஜினியும் பிரச்சனையும் இன்னைக்கு இல்லை. அது வந்து நீண்ட காலமாக எப்போ ரஜினி இங்கே நடிக்க வந்தாரோ அன்னையிலேருந்து அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை அவரை துரத்திக்கிட்டே இருக்கும். ஒன்று அவருடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், அல்லது அவருடைய அந்த ஹைட் இருக்குல்ல, ஒரு சூப்பர் ஸ்டாராக ரொம்ப ஆரம்ப காலத்திலே வந்துட்டார். ஒரு அவரை ரசிக்காதவர்களே கிடையாது. ஒரு பெரிய தலைமுறையே ரஜினியை ஃபாலோ பண்ணி ரஜினி மாதிரி முடி வெட்டிக்கிட்டு ரஜினி மாதிரி சிகரெட்டு குடிச்சிட்டு ரஜினி மாதிரி நடந்து ரஜினி மாதிரியே பிள்ளையும் பெற்றுட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு பெரிய கூட்டத்தை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ அப்பேற்பட்ட ரஜினி ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சிருக்கிறார். ஒரு பக்கம் நிறைய சம்பாதிச்சாரு, ஹாப்பியாக இருக்காரு, நல்ல பிள்ளைங்க நல்ல குடும்பம் அப்படின்லாம் இருந்தால் கூட சும்மா முணுக்குன்னு வாயை திறந்தால் கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஜெயலலிதா அம்மா காலத்துலேருந்து இருக்குது. அவர் பல அரசியல்வாதிகளை பார்த்துட்டாரு. ஸோ அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வந்து இப்படி பேசுகிறாருங்கும் போது நிஜமாக மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு, எதையுமே பேச முடியாங்க, எதை பேசினாலும் பிரச்சனையாக்குறீங்களே. அப்படிப்பட்ட நபரே கிடையாது. என்னானாலும் பார்த்துலாம் நிற்கிற ஒருத்தர் அவர். அப்படி தட்டினாருன்னா அப்படி நிற்பார் அவர். அப்படி ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஃபீல் பண்ணி என்ன இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறது வந்து நிஜமாவே எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ரஜினி யானை தானேங்க, ரயில் தானே. ரஜினி தான். அவருடைய கம்பீரம், அவருடைய அதெல்லாம் அப்படியே தான் இருக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை. அவர் இன்னொரு முறை கூட அப்படி வந்து நான் என்ன பேசினாலும் பிரச்சனையாயிருது, அதுக்காக பேசாமல் இருக்க முடியலன்னா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. வழக்கமாக எப்படி ஒரு ரஜினி இருப்பாரோ அப்படி ஒரு ஆர்ப்பாட்டமான ரஜினியாகவே அவர் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம், ரஜினி ரசிகர்களுடைய விருப்பம் கூட. அதான் சார், இவங்கெல்லாம் இப்படி விருப்பப்படுறாங்க. ஆனால் அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் ஒரு முதல்வர் ஆகும்போது எந்த வாழ்த்தும் தெரிவிக்கல, இப்போ அவருக்கு பிறந்தநாள் வந்துச்சு அதுக்கும் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கல. ஆனால் அதுக்கு அவரும் சொன்னார், இல்லை நான் ஃபோன் பண்ணி நான் வாழ்த்து தெரிவித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் எதையாவது ஒன்று நீங்கள் அவர் வந்து நீங்கள் பண்ணலன்னு அவரை இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? அது தவறுங்க. ஆக்சுவலாக வந்து ஒருத்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதும் சொல்லாததும் அவரவர் உரிமை. அதை நீங்கள் போய் சொல்லித்தான் ஆகணும்னு யாரையும் வற்புறுத்த முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை மனதில் வைத்து கொண்டு, ஏன்னா ரஜினிங்கிறவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், அவர் வந்து ஒரு சராசரி மனிதர் கிடையாது. ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள ஒருத்தர் வந்து தன்னை விட பல மடங்கு வயதில் குறைந்த ஒருத்தர் ஒரு லட்சியத்தை நோக்கி நடை போட்டார். டக்குன்னு தேர்தல் நின்னார், ஜெயிச்சார், வந்து உட்காந்துட்டார். 60 வருட கட்சிகளையே கூட இன்னைக்கு தெறிக்க விட்டுட்டு ஒரு பெரிய இடத்துல வந்து உட்காந்து அவர்களுக்கு சரிக்கு சமமாக சண்டை போடுறாரு. அப்போ அவரை வந்து நாம் பாராட்டுவோம், அவருக்கு நாம் ஒரு வாழ்த்து தெரிவித்தா என்னன்னு அவர் நினைக்கணும். அதுதானே ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் உள்ளவருக்கு அழகு. ஆனால் அதை அவர் செய்யலை. ஒரு பிரதமர் மோடிக்கு வெளிப்படையாக ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறார் ட்விட்டரில். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறார். அவருடைய உயிர் நண்பர் கமலஹாசன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு தெரிவிக்கிறார். இன்னும் இங்கே சமுதாயத்தில் யாரெல்லாம் முக்கியமானவர்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து ட்விட்டரில் சொல்கிறாரு. ஏன் ஒரு விஜய்க்கு அவரால் சொல்ல முடியல? அது வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும்ல. சொல்வதும் சொல்லாததும்
அவருடைய தனிப்பட்ட உரிமை, நம்ம அதுக்குள்ளே தலையிட முடியாது. ஆனால் இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பார்க்குற ஒருத்தர், ஒரு பரந்துபட்ட பார்வை உள்ள ரஜினி ஏன் இதில் மட்டும் ஒரு குறுகிய பார்வையோடு இருக்கிறாருங்கிற கேள்வி சராசரி மனிதனுக்கு கூட வருது. இப்போ அந்த கேள்வி தான் அவன் கொண்டு போய் கேட்குறான். இப்போ ஒரு மீடியா மேன் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களின் பிரதிநிதியாக தான் அந்த கேள்வியை கேட்குறாரு. அப்போ கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஃபோனில் பேசிட்டேங்கிறாரு. பெரிய மனிதர் சொல்வதை நம்பணும், அவ்வளோதான். இப்போ நாளைக்கு ஒருவேளை இவர் பேசாமல் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பேசாமலே இருந்தால் கூட விஜய் வந்து எனக்கு அவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லன்னு எங்கேயாவது பதிவு பண்ண போகிறாரு கிடையாது. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்காம அப்படியே கடந்து போயிடணும். அதான் சார், இப்போ எல்லாருக்கும் அவர் பண்ணாரு, இந்த இடத்துல அதை பண்ணல அப்படின்றப்போ வந்து இன்னமும் அவருக்கு வந்து உள்ள ஏதாவது ஒரு இன்செக்யூர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரா? இன்செக்யூர்டெல்லாம் ரஜினி ஃபீல் பண்ண மாட்டாருங்க. அவருடைய இடத்தெல்லாம் யாருமே வந்து அடிக்கவும் முடியாது, நிரப்பவும் முடியாது. அது அவருக்கானது. அதெல்லாம் வந்து அவருடைய சாதனையெல்லாம் இன்னொருத்தர் வந்து முறியடிக்கணும்னா சாதாரண விஷயம்லாம் கிடையாது. விஜய் வந்து அவரை விட அதிக சம்பளம் வாங்கினாரு, அவரை விட அவருடைய படங்கள் அதிக கலெக்ஷன் ஆச்சுங்கிறதெல்லாம் வேற. ஆனால் யார் சூப்பர் ஸ்டார்? ஒரு பெரிய தலைமுறையை தன்னுடைய ஸ்டைலால் கவர்ந்த ஒரு மனிதன் யார்? இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு 8 வயசுக்குள்ள நான் ரஜினி ரசிகன் அப்படி முடிய கோதுதுன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைல்ல. அப்போ அந்த சாதனையை வந்து யாருமே முறியடிக்க முடியாது. அப்படி ஒரு இடத்துல அவர் இருக்கார்ல. அஜித் அவர்கள் வந்து அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. உண்மையா சார் அது? ஆமாம், ஆக்சுவலாக வந்து அவர் ஆரம்பத்தில் கேட்ட சம்பளம்ங்கிறது அவருடைய பிஸ்னஸுக்கும் அந்த சம்பளத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. 185 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தா தான் நான் நடிப்பேங்கிறதுல ஒரு பிடிவாதமாக இருந்தார். ஆதிக் ரவிச்சந்திரனை வந்து கமிட் பண்ணி மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அஜித்தினுடைய பணத்திலேருந்தே கமிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம எதற்காகவும் காத்துட்டு இருக்க வேணாம், எல்லா வேலைகளையும் இங்கே தொடர்ந்து செய்யுங்க. தயாரிப்பாளர் வந்து வரும்பொழுது நான் இன்வெஸ்ட் பண்ண காசை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா தான் அதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தார். இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவங்க டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, லொக்கேஷன் பார்த்துட்டாங்க, கேமராமேனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் ரெடி. தயாரிப்பாளர் வரவே இல்லை. என்ன காரணம்னா 185 கோடிக்கு யாருமே தயாராக இல்லை. சரி, ஓகே, சம்பளத்தை ஒரு 150 கோடியாக மாற்றிக்கலான்னா அதுக்கும் யாரும் தயாராக இல்லை. 90 கோடியில் வந்து நிற்கிறாங்க. 90 கோடினா நாங்கள் அந்த படத்தை தயாரிக்கிறோம், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தானே இந்த படத்தை தயாரிக்கிற ஒரு முடிவுக்கு அஜித் வந்திருக்கிறதா தகவல் இருக்குது. இன்னும் சில தினங்களில் அந்த அறிவிப்பு வருங்கிறாங்க. நம்மளும் அதுக்காக தான் காத்துட்டு. சார், இப்போ சூப்பர் ஸ்டாரோட படம் தர்மன் த டெட்லி டாக்டர், இது எந்த மாதிரி கதையாக சார் இருக்கும்? ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா ஒரு 5 ரூபா டாக்டராக அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. இதே கதையை சூர்யாவுக்காக தாசே ஞானவேல் சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு 5 ரூபா டாக்டர் வட சென்னையில் இருந்தார். அவர் சாகிற வரைக்கும் 5 ரூபாய்க்கு மேலே யார்கிட்டையுமே காசு வாங்கினதில்லை. ஏராளமானவர்களுக்கு வைத்தியம் பார்த்தாரு. அவருடைய இறப்புங்கிறது வந்து அப்படியே ஜனங்க கண்ணீரும் கம்பளையுமா அவர் வழி அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ அவ்வளோ மரியாதைக்குரியதாக இருந்துச்சு. அவருடைய கதையில் சூர்யா நடிப்பதாக ஒரு தகவல் இருக்குது. இப்போ திடீர்னு வந்து ரஜினி டாக்டராக நடிக்கிறாரு, அஸ்வத் மாரிமுத்து வந்து அதை இயக்குறாரு அப்படிங்கும்போது ஒருவேளை தாசே ஞானவேல் வேட்டையன் சமயத்தில் இந்த கதையை ரஜினிகிட்ட சொல்லி ரஜினி வந்து அதை கொஞ்சம் மாற்றி அஸ்வத் மாரிமுத்துகிட்ட சொல்லிட்டாரோங்கிற சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த பட பூஜையில் அஸ்வத் மாரிமுத்து தெளிவாக சொல்லியிருக்காரு, 5 ரூபா டாக்டர் கதை இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நாம் விசாரிக்கும் போது என்னென்னா, இது வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிற வரைக்கும் ஒரு ஜென்யூனான டாக்டராக இருக்கிற ரஜினி அந்த தியேட்டரை விட்டு வெளியில் வந்தால் வேறொரு முகத்தோடு இருக்கார். வேறொரு முகம் மீன்ஸ் வந்து ஒரு அதிரடியான ஒரு ஆள், பயங்கரமான அராத்து. வெளியில் வந்தால் அப்படியே சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிற அளவுக்கு ஒரு ஆளாக இருக்கார். அப்படிப்பட்டவருக்கு என்ன பிரச்சனை வருது, அவர் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கதை. முன்னாள் முதல்வர் எம்கே ஸ்டாலின் வந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க சார். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இப்போ இருக்கிற சிஎம் விஜய் அவர்களும் ஆக்ஷன் ஒன்று பண்ணியிருக்காரு சார். இப்போது எம்கே ஸ்டாலின் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. இந்த அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி சொன்னதை அவர் பேசி எமோஷனலாக பேசியிருக்காரு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ விஜயை பொறுத்தளவுக்கு அவரை வந்து எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திமுக அசிங்கப்படுத்தியிருக்கு. இன்னமும் அந்த அசிங்கப்படுத்துதலே அவங்க கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது 2ஆம் கட்ட தலைவர்களோ நிறுத்தவே இல்லை. இன்றைக்கி ஆராசா கூட ரொம்ப இழிவாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் பதவியில் யார் யாரோ இருந்தாங்க, இன்றைக்கி ஒரு நாதாரி வந்து உட்காந்துருக்குங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறாரு. அப்போ அவ்வளவு படித்த ஒரு பண்பாளர் ஆராசானாலே அறிவு களஞ்சியம்லாம் நாம் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஜயை முதல்வராக ஏற்க முடியாத அளவுக்கு விமர்சனங்களை வைக்கிறாங்க.
அப்போ விஜய் மனதளவில் ரொம்ப காயப்பட்டிருக்காரு. அவர் வந்து இந்த இப்படின்னு சொன்னதுக்கு இவ்வளோ வருத்தப்படுறீங்களே, அவரை இவ்வளவு அசிங்கமாக திட்டினீங்களே, அப்போ அவர் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும், எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும். உங்களை வந்து ஒரு சின்ன செய்கையால் அவர் காயப்படுத்தும் போது அப்போ அது சரின்னு தானே தோணும். இப்போ நீங்கள் எவ்வளவு வேகமாக ஒரு பந்தை எறிகிறீங்களோ அதே வேகத்தோடு தானே அது திரும்பி வரும். அப்போ அதை தான் அவர் செய்கிறார். அதை உடனே சட்டமன்ற மரபு கெட்டு போச்சு, சட்டமன்ற மாண்பையே ஒரு முதலமைச்சர் மீறிட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே மரபுகளை உடைக்கிறவர்கள் தான் இங்கே வாழ்ந்திருக்காங்க. சினிமாவிலும் சரி, அரசியல்லையும் சரி. காங்கிரஸ் காலத்தில் வந்து அவங்க பண்ண அரசியலுங்கிறது வேற, அது ஒரு பண்ணையார்த்தனமான அரசியல். அண்ணா வந்தார். அண்ணா வந்து ஒரு ஏழை தொழிலாளியும் எம்எல்ஏ ஆக முடியும்னு அன்னைக்கு காமிச்சார். ஒரு ஒரு ஒருத்தரோட ஒருத்தர் உட்காந்து டீ கடையில் பேசுகிற மாதிரி அண்ணா பேசி அறிவை புகட்டினார். அன்னைக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி நடந்துச்சு. அப்போ ஒரு மாற்று, எல்லாத்துலேயும் ஒரு மாற்றை நினைக்கும் பொழுது தான் ஒரு புது விஷயம் இங்கே வரும். அப்படி தான் இன்றைக்கி விஜய் வந்து சட்டமன்ற மரபுகளையும் உடைக்கிறாருன்னே வச்சுக்கிங்களேன். இப்போ என்ன பண்ண மாண்பு வந்து இங்கே அவர் கெடுத்து விட்டாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படி கெடுத்தாதான் என்னங்கிறேன். அப்படி வந்து ஒரு பொத்தி பொத்தி பாதுகாத்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அந்த சட்டமன்றத்தில் எவ்வளவோ கலவரங்கள் நடந்திருக்கு. முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சேலையை பிடிச்சி இழுத்துருக்கீங்க, முடியை பிடிச்சி இழுத்துருக்கிறீங்க, அந்த அம்மாவை கண்ணீரும் கம்பளையுமா விரட்டி விட்டுருக்கீங்க. முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய மண்டையில் புத்தகங்களை தூக்கி எறிஞ்சிருக்கிறீங்க அதே சட்டமன்றத்தில். அந்த கத்தையாக பேப்பர்களை தூக்கி அடிச்சிருக்கிறீங்க. இப்போ என்ன மாண்பு நீங்கள் காப்பாற்றிட்டீங்க? இன்றைக்கி வந்து இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு மாண்பு கெட்டு போச்சுன்னு கதறதுக்கு. அதனால் அவர் நிறைய காயப்பட்டிருக்கிறார். இந்த காயத்துக்கு அவர் பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது, பேசுவார். சார் இப்போ டயங்கரம் பட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய தடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா எந்த தடைகள் இல்லாமல் படம் பண்ணுவாங்களா? சினிமாவை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும். எந்த படத்தையுமே வந்து நினச்ச மாதிரிலாம் யாருமே எடுக்க முடியாது. பெரிய நடிகர்கள் படத்துலேயே அந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அப்போ இவர் ஒரு யூடியூபரு, இவர் வந்திருக்கிறாரு, ஒரு பட நிறுவனத்தை கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி படம் எடுக்க வரும்பொழுது அந்த பட நிறுவனம் எப்போவுமே வெற்றி படங்களை கொடுத்து ஏராளமாக கோடிகளை குவிச்சு வச்சுருந்ததுன்னா கேட்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வரிசையாக தோல்வி படங்களாக கொடுத்துட்ருக்காங்க. ஏகப்பட்ட கோடிகள் லாஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு பட்ஜெட் கொடுக்கும்போது இதில் அதை குறைச்சிக்கன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கும். அதையெல்லாம் மீறி ஒரு படத்தை முடிப்பது தான் சவால். டயங்கரத்தை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப சீக்கிரம் அந்த படத்தை முடிச்சுவாங்க. விஷால்து ஒரு படம் ஒன்று வந்திருக்கு சார், மகுடம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் டைரக்டர்ன்ற மாதிரி கதையை வாங்கி டைரக்ட் பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. இதே தானே சார் இந்த துப்பறிவாளன் படத்துக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று சந்திச்சிச்சு. இது எப்படி சார், இது உண்மையிலே இவர் பண்ணியிருக்கிறதா? இது இல்லை, ஆக்சுவலாக அவர் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன்கிட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணவர் விஷால். பல படங்களில் அவர் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய லட்சியமே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணுங்கிறது தான், ஒரு இயக்குனராக ஆகணுங்கிறது தான். ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறது இல்லை, தொடர்ந்து டைரக்டராக இருக்கணுங்கிறதெல்லாம் அவருடைய ஆசையாக இருக்குது. அதற்கு தகுதியான நபரும் கூட. அதில் ஒன்றும் தெரியாமலாம் அவர் வந்து டைரக்ட் பண்ண வரல. அவருடைய இன்புட் வந்து நிறையா இருக்குது. துப்பறிவாளன் 2 வந்து ஏன் பிரேக் ஆச்சு அப்படின்னா, லண்டனில் ஷூட்டிங் போகும்போது மிஸ்கின் தான் அந்த படத்துடைய டைரக்டராக இருந்தார். அவர் அங்கே வந்து பெரிய அளவு செலவு வச்சுட்டாரு. இப்போ ஆக்சுவலாக லண்டன்லாம் நீங்கள் போனீங்கன்னா, இப்போ இங்கே நீங்கள் பப்ளிக் டாய்லெட் போகிறீங்க, ₹1 கொடுத்துட்டு போயிட்டு வந்துடலாம். லண்டனில் நம்ம ஊர் காசுக்கு ₹500 கொடுக்கணும். அப்போ ஒரு பொருளின் விலையையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சாதாரண இட்லி வாங்கினீங்கன்னா ₹2000 ₹3000. அப்படிப்பட்ட ஊரில் போய் நீங்கள் ஒரு 40 பேரை வச்சுட்டு ஷூட்டிங் பண்ணும்பொழுது காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து சாயங்காலம் 7 மணிக்கு முடித்தாதான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அந்த செலவு. இவர் என்ன பண்ணுறாரு, முதல் நாள் நைட்டு முழுக்க குடிச்சிட்டு, பன்னீர் சோடாவை குடிச்சிட்டு, மறுநாள் காலையில் வர வேண்டிய நபர் வந்து மத்தியானம் 2 மணிக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னா ஒரு முதலாளியாக எவ்வளோ கஷ்டப்படுவார் விஷால். ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டார், ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் பார்த்தாரு, இவரை வச்சு இந்த படத்தை எடுத்தோம்னா நம்ம தெருவுக்கு வந்துடுவோம்னு முடிவு பண்ணி அப்படியே பிரேக் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ அதனால் இதில் விஷால் மீது எந்த தவறுமே இல்லை. ஸோ அதை நம்ம முதல்ல தெளிவுபடுத்திடுவோம். இப்போ மகுடம் படத்தை பொறுத்தளவுக்கு ரவி அரசுன்னு ஒரு டைரக்டர், அவர் தான் இந்த படத்தை முதல்ல இயக்குவதற்கு உள்ளே வந்தார். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ரவி அரசுக்கும் விஷாலுக்கும் ஏற்படுது. படப்பிடிப்பில் ரவி அரசுங்கிறவர் சின்சியராக இல்லை அப்படிங்கிறது தான் விஷால் வைக்கிற குற்றச்சாட்டு. விஷாலை பொறுத்தளவுக்கு அவர் இப்போ தான் கொஞ்சம் படப்பிடிப்புக்கு லேட்டாக வர்றது, கொஞ்சம் நடுவில் உடம்பு சரியில்லாமலாம் இருந்தார். அப்போ வந்து அவர் 2 நாள் 3 நாள்லாம்
ஷூட்டிங்க்கு வராமல் கதவு பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே படுத்திருந்ததெல்லாம் உண்டு ஹோட்டல் ரூம்லேயே. அப்போ கதவு உடைச்செல்லாம் அவரை மீட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. எப்படின்னா இதே ஆதிக்க ரவிச்சந்திரன் அவரை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணார் பாருங்க. அந்த படப்பிடிப்பில் அந்த படத்தில் அவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. விஷாலை பொறுத்தளவுக்கு அவங்க அப்பா ஜி.கே. ரெட்டி படம் எடுத்த காலத்துலேருந்து இந்த சினிமாவை அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, இங்கே வந்து அவருக்கு உரிய நேரத்தில் கால் ஷீட்டு கொடுக்காம அவரை சொதப்பி தெருவுக்கு கொண்டு வந்தவங்கெல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து நாம் அந்த கஷ்டத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப சின்சியராக இருக்கக்கூடிய விஷால். இப்போ அவர் வந்து ரவி அரசை பார்க்குறாரு, அவ்வளவு சின்சியராக ஒரு படப்பிடிப்பில் இல்லையேன்னு கோபம் வருது. அப்போது ஒரு பிரச்சனை இப்படி மெல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் படப்பிடிப்பு நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ரவி அரசு வேண்டாம், நானே இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு மொத்த கண்ட்ரோலையும் அவர் எடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டார். அதற்கிடையில் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி இறந்தார். மகன் ஜீவா வந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி அந்த படப்பிடிப்பை எடுத்து முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ரிலீஸ் தான். இப்போ கரெக்டாக ஜீவான்னு சொன்னீங்க சார். இப்போ ஜீவாவும் பரிதாபங்கள் சுதாகரும் சேர்ந்து இப்போ ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க சார். எஸ்எம்எஸ் படம் டைரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எஸ்எம்எஸ்ல வந்து ஜீவா சந்தானம் அது பயங்கரமான காம்போ இன்னி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு காம்போ வந்திருக்கு சார். இந்த காம்போ எப்படி சார் இருக்கும் இந்த படத்தோட காம்போ? 2 பேரும் இல்லை சுதாகரை பொறுத்தளவுக்கு அவர் வந்து நீங்கள் அவர் பார்த்தோன்னே சிரிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கார். அவர் மீதெல்லாம் அவர்ஷனே கிடையாது. இப்போ சில காமெடியன்ஸ் இருப்பாங்க, பயங்கர அவர்ஷனாக இருப்பாங்க. நமக்கு அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு சிரிப்பே வராது. ஆனால் கோபி சுதாகரை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடே கொண்டாடுகிற இடத்துல அவங்க இருக்காங்க. ஒரு புறம் கோபி தனியாக நடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் சுதாகர் தனியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் சுதாகரும் ஜீவாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க. நான் அந்த இதெல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி ஒரு சந்தானம் இல்லையேங்கிற குறை நமக்கு இருந்துச்சோ அதை வந்து கட்டாயமாக சுதாகர் போக்குவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். இப்போ இதயம் முரளி படம் இருக்குல்ல சார், இப்போ கோபி சுதாகர் இவங்க தனித்தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து டிராவிடும் ஒரு இதயம் முரளி படத்தில் நடிச்சிருக்காரு. இதே மாதிரி அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது என்ன மாதிரி சார், என்ன மாதிரி சப்ஜெக்ட் சார்? அது வந்து ஒரு பியூரான லவ் சப்ஜெக்டு. எப்படி அதர்வாவுடைய அப்பா முரளி வந்து பல காதல் படங்களில் நடித்து பல பேருடைய உள்ளத்தை கொள்ளையடித்தாரோ அப்படி தான் இந்த படத்தையும் காதல் படமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. நீண்ட காலமாக தயாரிக்கிறாங்க. ஒரு பெரிய செலவு பண்ணி எடுக்கிறாங்க அந்த படத்தை. ஆக்சுவலாக பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் எடுத்துருக்கிறாங்க. இதில் தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிராவிடு காமெடியனாக உள்ளே வராரு. டிராவிடும் வந்து ரொம்ப அந்த பரிதாபங்கள் கூட்டணி இருக்குல்ல, அதில் ஒருத்தர் கூட சோடை போனவங்க கிடையாது. அதில் நீங்கள் எல்லாரையும் ரசிக்கலாம். அங்கேருந்து வெளியேறினவர்கள் தனியாக போய் அங்கங்கே நடத்திட்டு இருக்காங்க, அதையும் நீங்கள் ரசிக்கலாம். ஏன்னா இப்போ எப்போவுமே வந்து ஒரு பயிற்சி பட்டறைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் கூட சோடை போக மாட்டாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. கிட்டத்தட்ட பரிதாபங்கள் டீமும் அப்படி தான். அங்கேருந்து வெளியில் வந்தவங்களும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறவங்களும் சூப்பராக பண்ணுவாங்க. அப்படி தான் டிராவிட் இதுக்குள்ளே வராரு. இவ்வளோ நேரம் எங்கள் கூட உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.